கணவன் வந்து காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ மனைவி கிட்ட சொல்லணும். என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மனைவி கிட்ட ஷேர் பண்ணணும். அதே மாதிரி மனைவியும் கணவன் கிட்ட ஷேர் பண்ணணும். இப்படி பண்ணாலே பிரிதல் அப்படின்றது வராது. ஸோ புரிதல் வந்துட்டாலே பிரிதல் வராது. ஸோ அதே போல மனைவியோட ஆசை என்னன்னு கணவனுக்கு தெரியணும், கணவனோட ஆசை என்னன்னு மனைவிக்கு தெரியணும். மனைவி வந்து தனக்கு வந்து ஒரு சேலை வேணும் இல்ல இது வேணும்னா கணவனுக்கு அந்த நேரத்துல பணப்பற்றாக்குறை இருக்குன்னா எனக்கு டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடாது. இல்லங்க என்ன இன்னைக்கு நீங்க வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, கூட்டிட்டு போயே ஆகணும்னு வடம் பிடிச்சிட்டு அங்க உருந்து பெறலக்கூடாது. ஐயோ பாவம் அவருக்கும் ஒரு ஆபீஸ் போனோம், அவருக்கு மீட்டிங் இருக்கு, நம்மளுக்காக இங்க வந்துட்டாருன்னா அவரோட ஒர்க் பர்டன் அதிகமாயிடும், அவர் ப்ரெஷர்ல மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் போய்க்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஸோ பிறந்த நாள்ன்றது எல்லா நாளும் வராது, அந்த ஒரு யூனிக்கு தான் அப்படின்னா கூட அந்த பிறந்த நாள் இல்லைன்னா கல்யாண நாள் இல்லைனாலும் அடுத்தது வரதான் போகுது. ஸோ இன்னைக்கு விட்டுடக்கூடிய அந்த ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் பர்டன், இன்னைக்கு விடக்கூடிய கஸ்டமர், இன்னைக்கு விடக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வாழ்க்கையில அதே நாள் அதே மாதிரி வரமாட்டாங்க, அதே மாதிரி வருமானம் வராது. அதனால மனைவிமார்களோ சரி இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க சரி அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா இந்த வாங்கி வந்துடும் அது வாங்கி வந்தா பிள்ளை கிட்ட இருக்குமா கணவர்கிட்ட இருக்குமான்னு யோசிக்கணும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணணும். இது 2வது. 3வது இந்த டைரி எழுதுற பழக்கம்ன்றதை வச்சுக்கிடணும். 3வது பழக்கம் எழுதுற பழக்கமே கண்டிப்பா ஆமா குறைஞ்சிருச்சு. அதனாலதான் சொல்றேன் இந்த எழுதுற பழக்கம் இருக்கணும். அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செலவு பண்ணதை ஒரு பக்கம், வரவு வந்ததை ஒரு பக்கம், இதுல நமக்கு அனுபவ பாடம்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு நான் இதை கத்துக்கிட்டேன், புது புது விஷயத்துங்களே நம்ம கத்துக்கிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயம். ஒரு நபர் பண்ணக்கூடிய தவறுல இருந்து நம்மள திருத்திக்கிறதுக்கான ஒரு புதிய விஷயத்தை நம்ம கத்துக்க முடியும்.